முருகா! எத்தனை சோதனைகளை நான் தாங்கிக் கொள்ள முடியும்? ஏன் எனக்கு மட்டும் இந்த கடன் பட்ட வாழ்க்கை? நீ எப்போது எனக்கு அருள் தருவாய் என்று நீ என்னிடம் வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் தெளிவாகவே கேட்டுக் கொண்டு இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, கவனமாக கேட்டுக்கொள். நீ வேண்டும் வேண்டுதலைப் போலவே என்னிடம் வேண்டி பலன் பெற்ற பக்தர்கள் பல உள்ளனர். நீ வேண்டும் செயலை உனக்கு முடித்துக் கொடுக்க நான் உன் அருகிலேயே காத்து இருக்கும்போது நீ என்னை தவிர்த்துவிடும் காரணத்தினால் மட்டுமே நீ என் அருளை முழுமையாக அடையவில்லை. நான் உன் அருகில் வரும்போது சோதனைகள் பல வரலாம். அதை நீ எப்படி கடந்து செல்கிறாய் என்பதை நீ என்னை அடையும் ஒரே வழி. என்னை நம்பியோர்க்கு எல்லாம் தருவேன். உனக்கு நான் இருப்பது உணர்த்திவிட எந்த வழியில் வேண்டும் என்றாலும் வருவேன். அதற்கு இந்த காணொளி ஒரு உதாரணமாக நீ எடுத்துக்கொள். இதை விளையாட்டாக எண்ணும் போது கூட உன்னை நான் அடைவதை நீ தவிர்க்கும் செயல் என்று பார். ஆழமாக சிந்தித்துப் பார். நான் எப்போது உனக்கு வழி காட்டவில்லை என்று உன் அருகில் வரும் வேளையில் நீ என்னை வேண்டாம், இனி உன்னை நான் ஏற்க மாட்டேன் என்று என்னிடம் நீ கூறும் போது உன்னை விட்டு செல்கிறேன். நீ மறுபடியும் என்னை அழைக்கும் போது நான் உன்னை தேடி வருகிறேன். நான் உன்னை தினமும் கண்காணித்து வருகிறேன். உனது நன்மைக்காகவே சில நேரங்களில் சோதனைகள் அனுப்புகிறேன். அதை நீ எனது ஒரு பரிசாக ஏற்றுக்கொண்டு செயல்படு. உனது ஆற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தியவாறு உயர்ந்த இலக்குகளை அடைவாய். பக்தியுடன் நீ செய்த செயல்கள் அனைத்தும் நிறைவடையும். நம்பிக்கை உனக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கும். உனது குடும்பத்திற்கும் உனது சுற்றத்திற்கும் நலன்கள் கிட்ட வேண்டுமென நீ வேண்டுவதை நான் கேட்கிறேன். ஆனாலும் நீ முதலில் உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு உலகம் முழுவதும் உனக்கு இணக்கமானதாக இருக்கும். இதை நீ நம்பிவிட்டால் மட்டும் இந்த காணொளி வழியே அனைவரையும் நான் பார்க்கும்படி செய்துவிட்டு ஓம் சரவணபவ என்று பதிவு செய்.